ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பாடத்தின் தலைப்பு நான் யார். இந்த நான் யார் அப்படிங்கிற தலைப்பு மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பகவான் ரமண மகரிஷியின் மூலமாக இது எல்லோருக்கும் பிரபலமாக தெரிய வந்தது. இந்த நான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பகவான் ரமண மகரிஷிக்கு முன்பாகவே பகவான் ஆதிசங்கரர் அவர்களும் இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அவர் சமஸ்கிருத மொழியிலே கொடுத்ததினாலே நிறைய பேருக்கு இதை பற்றிய புரிதல் இல்லாமலே போய்விட்டது. அவருடைய திருஷ்ய விவேகம் என்ற நூலிலே கூட இதை நன்கு விளக்கி இருக்கின்றார். அதாவது பார்ப்பான் பார்க்கப்படும் பொருளாகிய இரண்டு விஷயங்களை பற்றி நன்கு அந்த நூலிலே தெளிவுபடுத்துகின்றார். பொதுவாக இந்த நான் யார் என்ற கேள்வி ஆறாம் அறிவிலே உயர் பரிமாணத்திற்கு வந்த மனிதனிடத்தில் மட்டும்தான் எழுகின்றது. பொதுவாக இங்கு படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே ஒரு அறிவு தாவரம் முதற்கொண்டு 5 அறிவுக்கு உட்பட்ட மிருகங்கள் வரை நான் யார் என்று தன்னை அறிந்து கொள்ள முயற்சி செய்யவே செய்யாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அதை பற்றி ஒரு புரிதலும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்கவே இருக்காது. ஆனால் அறிவு பரிமாணத்திலே உயர் பரிமாணம் வந்த மனிதன் தனக்கு கிடைத்திருக்கின்ற ஆறாம் அறிவாகிய பகுத்தறிவை கொண்டு, அதாவது மனதை கொண்டு நன்மை தீமைகளை விசாரித்து அறிகின்ற பொழுது மட்டும்தான் அவன் நான் யார் என்ற இந்த கேள்வியை தன்னுள் எழுப்ப முடிகின்றது. ஒவ்வொருவரும் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே இந்த நான் யார் என்ற கேள்வியை நிச்சயம் கேட்டாக வேண்டும். கேட்டு இதற்கான விடையை தெரிந்து கொண்டாக வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அவன் அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணத்தில் வந்த ஒரு முழுமையான மனிதன் என்று கூறப்பட முடியும். இது எல்லா மனிதர்களுக்கும் சாத்தியமாகாது. காரணம், மனித உடல் கொண்ட அனைவருமே அறிவு பரிமாணத்திலே ஆறாம் அறிவு கொண்ட உயர் பரிமாணத்தில் இருக்கின்றார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. இதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று கடந்த வகுப்பிலேயே பார்த்திருக்கின்றோம். அதாவது 5 வயது 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சிறு விளையாட்டு பொம்மைகளை வைத்துக்கொண்டு விளையாட கொண்டுத்தான் எப்பொழுதும் இருக்கும். அவைகளுக்கு அதற்கு மேலான பெரும்பாலான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கவே இருக்காது. அதே குழந்தைகள் ஒரு 20-25 வயதை அடைந்தவுடன் அந்த வயதிற்கு உண்டான அறிவு முதிர்ச்சிக்கு உண்டான சில ஆசாபாசங்களை இந்த உலகத்திலே அனுபவிக்கத்தான் ஆசைப்படுமே தவிர, அதற்கு மேலான இல்லற தர்மமோ இல்லறத்திலே ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டங்களையோ அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வமும் அந்த வயதிலே இருக்காது. ஒருவன் இல்லறத்திற்குள் வந்து தன்னுடைய குடும்ப கஷ்ட நஷ்டங்களை அனுபவமாக்குகின்ற பொழுது அவர்களுடைய அனுபவங்கள் சில அறிவு முதிர்ச்சியை உண்டாக்கி இன்னும் சில புதிய புதிய பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாகவும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அமைந்து விடுகின்றது. இதை நம்முடைய சனாதன தர்மம் மிக அழகாக எடுத்து போதிக்கின்றது. அதை பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கின்றது. இதிலே பிரம்மச்சரியத்திலே கல்வி பயின்று கற்க வேண்டியதை சரியானபடி கற்று இல்லற தர்மத்தை நன்கு கடைபிடித்து
வானப்பிரஸ்தம் என்கின்ற ரிட்டையர்மெண்ட் லைஃபிலே எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்து கொண்டு மற்றவர்களையும் வாழ்வதற்கான வழியை காட்டிக்கொண்டு தேவையற்ற விஷயங்களிலே மூக்கை நுழைக்காமல் இருந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் வானப்பிரஸ்தத்தின் நிலை. இது பெரும்பாலானவர்களுக்கு இன்று தெரிவதே கிடையாது. அவர்கள் தேவையற்ற விஷய சுகங்களிலே இன்னும் ஈடுபட்டு கொண்டு பெரும்பாலான குடும்பத்திலே பிரச்சனைகளை உண்டு செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இவர்கள் வானப்பிரஸ்த நிலைக்கே வர முடியாத நிலையிலே நம்முடைய தர்மத்தின் 4ஆம் நிலையான சந்நியாசம் என்பதை இவர்களால் சிறிது கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அனுபவமாக்கவும் முடியாது. இங்கு நம்முடைய தர்மம் கூற வருகின்ற சந்நியாசம் என்பது மனதளவிலே விஷய சுகங்களை துறப்பதுதானே தவிர உலகத்தை துறந்துவிட்டு காவி வேஷ்டி கட்டிக்கொண்டு செல்வதை கூறுவது கிடையாது. எந்த மனம் தனக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை கொண்டு நன்மை தீமைகளை பகுத்தறிந்து அறிவு முதிர்ச்சிக்கு உட்படுகின்றதோ அந்த மனம் எதையும் எளிமையாக ஏற்றுக்கொள்ளும். இங்கு வருவதும் இல்லை போவதும் இல்லை என்பதை நன்கு புரிந்து கொள்ள முடியும். அதை சந்நியாச தர்மம் என்று சாஸ்திரம் எடுத்துரைக்கின்றது. அதை விடுத்து இங்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்வதோ துறந்து விடுதலோ அல்ல. பெரும்பாலான விஷயங்களை நாம் தவறாகவே ஏற்றி வைத்து கொண்டு அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னை நான் யார் என்று விசாரித்து அறிகின்ற பொழுதுதான் இந்த உலகம், இறைவன் என்பது என்ன என்பதும் அவனுக்கு புரிய வரும். அதை விடுத்து அவன் கடவுளின் பெயரால் எந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அது அவனுக்கு ஒரு தற்காலிக மனநிறைவை கொடுக்குமே தவிர நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை அது கொடுத்து விடாது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாமே அந்த ஆனந்தத்தை நோக்கித்தான் நகர்கின்றன. எந்த ஒரு ஜீவராசியும் தனக்கு துன்பம் வருவதை விரும்பவே விரும்பாது. ஆனால் அந்த அறிவு பரிமாணம் சிறிது சிறிதாக உயர்ந்து கொண்டே வருகின்ற பொழுதுதான் துன்பத்திலிருந்து இன்பத்திற்கு மனிதன் செல்ல முடியும் என்பதை நம்முடைய தர்மம் சுட்டி காட்டுகின்றது. அது எதன் அடிப்படையிலே சுட்டி காட்டுகின்றது என்று கவனித்தீர்களேயானால், உயர் அறிவு பரிமாணத்திற்கு வருகின்றவர்களால் மட்டும்தான் அந்த துன்பங்களை கடந்த ஆனந்த நிலைக்கு அனுபவமாக்க முடியும் என்பதை சுட்டி காட்டுகின்றது. அது எவ்வாறு சாத்தியம், அந்த ஆனந்தம் என்பது என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கின்ற தனி மனிதன் தன்னை முதலில் நான் யார் என்பதை அறிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த உண்மையான ஆனந்தம் என்பது என்ன என்பதும் அவனுக்கு அனுபவமாகும். அப்பொழுது மட்டும்தான் அவன் இந்த உலகம் என்பது என்ன, இறைவன் என்பது யார் என்பதும் உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே ஒவ்வொரு அறிவாக உயர்ந்து கொண்டே வருகின்ற நிலைப்பாட்டிலே ஒரு அறிவு தாவரத்திலிருந்து, 2 அறிவு புழு பூச்சிகளிலிருந்து, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு என அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணத்திலே 6ஆம் அறிவு பரிமாணத்திற்கு வருகின்ற மனிதன் தனக்கு எது நன்மையை செய்யும், எது தீமையை செய்யும் என்பதை நன்கு பகுத்தறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே அவன் மற்ற ஜீவராசிகளைப் போல வாழாமல் தனித்து தன்னைத்தானே சுய விசாரம் செய்து நான் யார், இந்த உலகம் என்பது என்ன, இறைவன் என்பவர் யார் என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்றான்.
இந்த ஆராய்ச்சியும் மனித இனத்திற்கே உண்டான அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணம் என்றுதான் கூறப்பட வேண்டும். இது போன்ற ஆராய்ச்சிகளை மற்ற ஜீவராசிகள் எதுவுமே மேற்கொள்ளவே கொள்ளாது. அவைகளால் அது சாத்தியமும் ஆகாது. ஆக மனிதனாக பிறந்தவன் மிகவும் பாக்கியசாலி என்பதை அறிந்து கொண்ட ஞானிகள் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று இந்த உலகத்திற்கு எடுத்து உபதேசித்திருக்கின்றார்கள். இங்கு நான் யார் என்ற ஒரு கேள்வியிலே எந்த ஒரு தனி மனிதன் தன்னை பற்றி விசாரித்து அறிகின்றானோ அப்பொழுது அவனுக்குள் எழுந்திருக்கின்ற கேள்விகளிலே நான் இந்த உடலா அல்லது மனமா, உயிரா, உணர்வா என்று தன்னுள்ளே ஆராய்ச்சிகளை மேற்கொள்கின்றான். இது போன்ற ஆராய்ச்சிகளின் வாயிலாக அவன் இந்த உடலை நான் தான் என்று நம்புவானேயாகில் அது ஒரு நாள் இல்லாமல் போய்விடுமே. ஆனால் நான் இந்த உடல் எடுப்பதற்கு முன்பாகவும் இருந்திருக்கின்றேனே, இந்த உடலை விட்ட பிறகும் நான் இருக்கத்தான் போகின்றேனே. ஆக இடையில் வந்து போகின்ற இந்த உடலா நான் என்ற ஒரு கேள்வியை தன்னுள்ளே எழுப்பிக் கொள்கின்றான். யோசித்து பாருங்களேன். சிறு குழந்தையாக தாயின் கர்ப்பத்திலே நீங்கள் உடல் எடுப்பதற்கு முன்பு எங்கு இருந்தீர்கள்? நிச்சயம் எங்காவது இருந்திருப்பீர்கள் அல்லவா? அப்பொழுதுதானே தாயினுடைய கர்ப்பத்திலே பிண்டமாக உடல் சிறிது சிறிதாக வளர்ந்து 10 மாதங்களுக்கு பிறகு அது 2.5 கிலோ எடையிலே ஒரு சிறு குழந்தையாக வெளியே வர முடியும். ஆக அந்த 2.5 கிலோ எடையிலே ஒரு உடல் உருவாவதற்கு முன்பு அது எப்படி இருந்தது, நான் எப்படி இருந்தேன் என்பதை சற்றே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் பகுத்தறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற காரியங்களை எந்த ஒரு மிருகமோ புழு பூச்சிகளோ தாவரங்களோ செய்ய முடியாது. ஏனென்றால் அவைகளுக்கு அது போன்ற பிரத்யேக அறிவு கொடுக்கப்படவில்லை. ஆனால் மனிதனிடத்தில் மட்டும்தான் நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய மனோசக்தி இருப்பதினாலே அவன் அதை பற்றி நன்கு ஆராய்ந்து இந்த பிறவி என்பது என்ன, பிறவாமை என்பது என்ன, இதில் இறப்பு என்பது என்ன என்பதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றான். ஆக இந்த உடல் நான் அல்ல என்பதை ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நான் மனமா என்ற அடுத்த சந்தேகம் அவனுக்குள்ளே ஏற்படத்தான் செய்யும். இந்த மனம் என்பது என்ன? இப்பொழுது ஒரு சிறு குழந்தை பிறந்து அழுது கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தையின் தேவையெல்லாம் தாய்ப்பாலை அருந்த வேண்டும் என்ற ஒரே ஒரு பசியின் உத்வேகம் மட்டும்தான் காணப்படுகின்றது. மற்றபடி அது இதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும், இது இன்னது என்பதை எதையுமே தெரிந்து கொள்ள முடியாத மனம் வளர்ச்சி அடையாத நிலையிலே ஒரு குழந்தை இருக்கின்றது. ஆக எண்ணங்களின் தொகுப்பைத்தான் நாம் மனம் என்று கூற முடிகின்றது. அந்த குழந்தை சிறிது சிறிதாக வளர்ந்து வருகின்ற பொழுது நாம் அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொன்றாக அறிமுகப்படுத்தி வைக்கின்றோம். இதுதான் அம்மா, இது அப்பா, இது தாத்தா பாட்டி, இது விளையாட்டு பொம்மை, இது புத்தகம் என்று ஒவ்வொன்றையும் அந்த குழந்தைக்கு நாம் சுட்டிக்காட்டி அதற்கு ஒரு பெயரை கொடுத்து இது இன்னது என்று அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அந்த ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களிலே அதையெல்லாம் தன் மனதிலே சேகரித்து கொண்டு ஒரு விதமான வடிவத்திற்கு அந்த குழந்தை தன்னை உட்படுத்தி கொள்கின்றது. அந்த வடிவம் என்பது நான் இன்னாருடைய மகன் அல்லது மகள், நான் இந்த ஜாதி, இந்த மதம், இந்த மொழி என்று ஒவ்வொன்றையும் தன்னுள்ளே ஏற்றி வைத்துக் கொள்கின்றது. இந்த ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் தொகுப்பைத்தான் நாம் மனம் என்று கூறுகின்றோம். இதை நம்முடைய தர்மம் மிக அழகாக விளக்கம் கொடுக்கின்றது.
இவ்வாறு எண்ணங்களின் தொகுப்பாகிய மனதை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் என்று 5 நிலைகளிலே எடுத்து விளக்கம் அளிக்கின்றது. அதிலே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் தொகுப்பாகிய மனதிலே இது இன்னது என்று அறிந்து கொள்ளக்கூடிய சக்திக்கு புத்தி என்றும், அவ்வாறு அறிந்து கொண்ட விஷயங்களை சேகரித்து வைத்துக் கொள்வதை சித்தம் என்றும், அந்த சித்தத்தின் வாயிலாக இது இன்னது என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம், ஒரு தகுதி, ஒரு சக்தி நம்மிடத்தில் இருக்கின்றதல்லவா, அது யார் அறிந்து கொள்கின்றார்கள்? நான் தான் அறிந்து கொள்கின்றேன். எதிரில் இருப்பது அம்மா என்பது எப்படி எனக்கு தெரிகின்றது? நான் இருப்பதினால் தான் தெரிகின்றது. நான் இல்லாவிட்டால் அம்மா இருப்பது எப்படி தெரியும்? அப்பா இருப்பது எப்படி தெரியும்? இந்த உலகம் இருப்பது எப்படி தெரியும்? ஆக நான் இருக்கிறேன் என்ற அறிதலை அகங்காரம் என்றும், அந்த அகங்காரத்தின் வாயிலாக நான் யார் என்று தன்னை விசாரித்து அறிகின்ற பொழுது தன்னுள்ளே இருக்கின்ற எல்லாவற்றையும் அறிகின்ற அந்த அற்புதமாகிய அறிவே நான் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதைத்தான் உள்ளம் என்றும் இங்கு உபதேசிக்கின்றது நம்முடைய தர்மம். ஆக மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் என்ற 5ஆம் படிநிலைக்கு அழகாக நம்மை அழைத்து செல்லக்கூடிய நம்முடைய தர்மத்திலே எண்ணற்ற மகான்கள் தோன்றி எளிதாக இந்த வாழ்வியல் முறையை நமக்கு உபதேசித்திருக்கின்றார்கள். அதை திருமூலரின் திருமந்திரத்திலே கூட உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்று எடுத்துக் கூறுகின்றார். ஏன் அவர் அப்படி கூறுகின்றார்? உள்ளம் பெருங்கோயில் என்று ஏன் கூறுகின்றார்? யோசித்து பார்க்க வேண்டும். மகான்களுடைய ஒவ்வொரு உபதேச வார்த்தைகளும் நம்மை மேல்நிலைக்கு அழைத்துச் செல்வதற்கான அற்புதமான வழிமுறைகள் என்பதை நாம் அறிந்து கொண்டு யோசித்து பார்க்க வேண்டும். ஆக மனதளவிலே மனிதன் மயங்கிக் கொண்டிருக்காமல் அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணமாக புத்தி, சித்தம், அகங்காரம் என்பதையெல்லாம் கடந்து நான் யார் என்பதை அறிய முற்படுகின்ற பொழுது மட்டும்தான் இந்த உள்ளம் பெருங்கோயில் என்பது அவனுக்கு புரிய வரும். காரணம், எல்லையில்லாத அந்த பேரறிவாகிய இறைவன், வெட்டவெளி, பரபிரம்மம், பரமாத்மா ஒவ்வொரு உடலின் வாயிலாகவும் அறிவாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான். அதன் அடிப்படையிலே அந்த உடல்களிலே காணப்படுகின்ற புலன்களின் வாயிலாக ஒவ்வொன்றையும் அனுபவமாக்கி கொண்டு அறிந்து கொண்டிருக்கின்றான் என்பதை அழகாக நம்முடைய சாஸ்திரமும் சனாதன தர்மத்தின் வழிவந்த சாஸ்தாக்களும் உபதேசிக்கின்றார்கள். இங்கு சாஸ்திரத்தை நன்கு கற்றறிந்தவர்கள்தான் சாஸ்தாக்கள் என்று அழைக்கப்படுகின்றது. அவர்கள் உலகத்திற்கு உபதேசித்ததுதான் சாஸ்திரம். அவர்களை நம்முடைய தர்மம் ரிஷி, முனி, ஞானி என்றெல்லாம் போற்றி புகழ்கின்றது. அவர்கள் தெள்ளத் தெளிவாக தான் உணர்ந்து கொண்ட உள்ளத்தின் உன்னத உணர்வை இந்த உலகத்துக்கு உபதேசித்து சென்றிருக்கின்றார். ஆனால் மனித உடலிலே மிருகம் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரும்பாலான மனிதர்கள் நான் யார் என்று விசாரித்து அறிவதில் ஆர்வம் இல்லாமல், அக்கறை காட்டாமல், வெந்ததை தின்று விதி முடிந்ததும் செத்துப் போகின்றோம் என்பது போல மிருகத்திலிருந்து ஒரு படிநிலை முன்னேறி நன்கு சமைத்து உண்டு இந்த உடலை விட்டு விடுகின்றார். மிருகம் உண்கின்றது, மலஜலம் கழிக்கின்றது, உடலுறவு கொள்கின்றது, குழந்தை குட்டிகளை ஈணுகின்றது. இதே நிலையிலே தான் மனிதனும் என்று இருந்து கொண்டிருக்கின்றான். உண்ணுகின்றான், உறங்குகின்றான், மலஜலம் கழிக்கின்றான், உடலுறவு கொள்கின்றான், குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொள்கின்றான், உடலை விட்டு போய்விடுகின்றான்.
என்ன வித்தியாசம் என்பதை எவன் ஒருவன் அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றானோ, இந்த மனித பிறவி எதற்காக நமக்கு கிடைத்திருக்கின்றது, பிரத்யேக பகுத்தறிவு எதற்காக எனக்கு கிடைத்திருக்கின்றது, இதில் நான் யார் என்று தன்னை எவன் ஒருவன் விசாரித்து அறிய முற்படுகின்றானோ அவன் மட்டுமே இந்த பிறவி பெருங்கடலை கடக்கின்றான் என்கின்றது சாஸ்திரம். ஆகவே நான் யார் என்ற ஒரு வார்த்தையிலே 1000 விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் மனமும் நாம் பெற்றிருக்க வேண்டும். எதையுமே எளிதாக புரிந்து கொள்ள முடியாத மிருக அளவிலே மனதை கொண்ட மனிதர்கள் இது போன்ற விசார மார்க்கங்களில் வருவதும் இல்லை. அவர்கள் இது போன்ற ஞான விஷயங்களை கேட்பதும் இல்லை. அவர்களுக்கு மனதளவிலே வாழ்வதற்காக மட்டும்தான் பிடித்திருக்கின்றது. அந்த மனதிலே தனக்கு பிடித்தமான ஆசைகளை அனுபவித்து கொண்டு அதுவே சுகம் என்று கருதி கொண்டு அதில் கிடைக்கின்ற இன்பத் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எளிதாக வாழவும் தெரிந்திருக்கின்றது. ஆனால் எவன் ஒருவன் இவைகளையெல்லாம் கடந்த ஒரு ஆனந்த அனுபவ நிலை இருக்கின்றது, அந்த அனுபவம் யாரிடத்தில் உண்டாகின்றது, அது யார், நான் யார், இந்த உலகம் என்பது என்ன, இந்த உலகம் எங்கிருந்து வந்தது, இந்த உலகத்தை படைத்தவர் யார், அந்த இறைவன் என்பவன் யார் என்றெல்லாம் தன்னுள்ளே கேள்விகளை கேட்டு விசாரித்து அறிய முற்படுகின்றார்கள். அவர்களைத்தான் நம்முடைய சாஸ்திரமும் முமுட்சு என்று கூறுகின்றது. அதாவது நான் வந்த பாதையை காட்டிக் கொடுங்கள், நான் மீண்டும் என்னுடைய மூலத்துக்கே திரும்புகின்றேன், அதற்கு மோட்சம் என்று பெரியவர்கள் அழைக்கின்றார்கள், அந்த மோட்சத்தின் மீது எனக்கு இச்சை உண்டாகிவிட்டது, ஆகவே என்னை அந்த மோட்சத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று எவன் ஒருவன் முன் வருகின்றானோ அவனை முமுட்சு என்று சாஸ்திரம் அழைக்கின்றது. அத்தகைய முமுட்சு மட்டும்தான் இந்த மனித உடலிலே மகத்தான சாதனையை சாதிக்கின்றான். இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற இருமைகளிலிருந்து விடுபடுகின்றான். எல்லையில்லாத அந்த பேரறிவை அறிந்து கொள்கின்றான். அது தன்னுள்ளே உயிராக உணர்வாக இருக்கின்றது என்பதையும் உணர்ந்து கொள்கின்றான். அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த உலகத்திற்கு உபதேசிக்க வந்த ஞானிகளாகவும் இருந்திருக்கின்றார்கள். ஆக நான் யார் என்ற ஒரு வார்த்தை ஒரு மனிதனை தன்னை அறிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பின் மூலமாக இந்த உலகத்தையும் கடவுளையும் காட்டிக் கொடுக்கின்றது. எல்லாம் அறியும் அறிவதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கில்லை, எல்லாம் அறியும் அறிவை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறை எனலாமே என்கின்றது திருமந்திரம். இதை வேதமும் எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு என்று அழகாக உபதேசிக்கின்றது. ஆக மனித உடலிலே இருக்கின்ற நாம் புறத்திலிருந்து என்னென்ன விஷயங்களை எல்லாம் ஏற்றிக்கொள்கின்றோமோ, எண்ணங்களாக எடுத்துக்கொள்கின்றோமோ அதை மனம் என்று கூறுகின்றோம். அந்த மனோசக்தியின் வாயிலாக புத்தி சக்தியை பெருக்கி புத்தி சக்தியின் வாயிலாக விஷய சுகங்களை சேகரித்து கொண்ட சித்தத்தின் மூலம் இதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆதாரப் பொருளாக நான் தான் இருக்கின்றேன் என்கின்ற தன்னுடைய அகங்காரத்தின் வாயிலாக உள்ளத்தை எவன் ஒருவன் உணர்ந்து கொள்கின்றானோ அவனே தன்னுடைய மூலத்திற்கு திரும்புகின்றான் என்கின்றது சாஸ்திரம். இது போன்ற ஒரு அறிவு பரிமாணத்தின் படிநிலைகளிலே மனித அறிவுக்கு உட்பட்ட
ஆறாம் அறிவாகிய பிரத்யேக பகுத்தறிவை கொண்ட மனதின் பிரதான சக்தியை தன்னகத்தே கொண்ட மனிதன் மட்டும்தான் அந்த உயர் பரிமாணத்திற்குள்ளே நுழைய முடிகின்றது. ஆக அரிதான இந்த மானிட உடலிலே அறியாமை சிறுவர்களாக வாழுகின்ற நிலையிலிருந்து சிறிது சிறிதாக அறிவு முதிர்ச்சி பெற்ற மனித இனத்திலே வயது முதிர்ச்சியின் காரணமாக மட்டுமே அறிவு முதிர்ந்துவிடும் என்ற அறியாமையை நீக்கிக் கொண்டு இங்கு அனைத்தையும் அறிகின்ற அறிவாக ஒன்று என்னுள்ளே, அதாவது இந்த உடலினுள்ளே இருக்கின்றது. அதன் வாயிலாகத்தான் எல்லாவற்றையும் என்னால் அறிய முடிகின்றது. அதை அறிகின்றது எதுவோ அதுவாகத்தான் நானே இருக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அதி உன்னத அனுபவத்தை சாஸ்திரம் வெட்ட வெளிச்சமாக்குகின்றது. இதை அறிந்து கொண்ட ஞானிகள் பல்வேறு வகையிலே இந்த உலகத்திற்கு அதை உபதேசித்து சென்றிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே நம்மிடத்தில் வாழ்ந்து மறைந்த பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களும் நான் யார் என்ற இந்த சொற்றாடலை கையாண்டு இந்த சமுதாயத்திற்கு விசார மார்க்கத்தை காட்டிக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆக பெயரளவிலே நான் யார், நான் இன்னார், இன்ன ஜாதி, இன்ன பெயர், இன்ன மதம் என்று கூறுவதை விடுத்து இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த ஆனந்த ஸ்வரூபமாகிய சச்சிதானந்த ஸ்வரூபமே நான் என்பதை யார் ஒருவர் அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் தன்னிடத்திலே இருக்கின்ற மனதை சிறிது சிறிதாக மேல்நிலைக்கு உயர்த்துகின்றார்கள். அதன் அடிப்படையிலே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற படிநிலைகளை கடந்து மனித பரிமாணத்தின் ஆறாம் பரிமாணமாகிய உயர் பரிமாணத்தையும் கடந்து ஏழாம் பரிமாணமாகிய எல்லையில்லா அந்த பேரறிவை எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற அந்த உள்ளுணர்வை தன்னுள்ளே உணர்ந்து கொள்கின்றார்கள். ஆக உண்மையிலேயே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள ஆசைப்படுவானேயானால் அவன் அந்த உணர்வை நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையிலே ஒரு அறிவு தாவரத்திலே தொடங்கிய தொடு உணர்வு என்ற தொட்டாஞ்சுருகி செடியின் சுருக்கத்தை கண்டு, ஓ இவையும் தொட்டால் சுருங்குகின்றதே, அப்பொழுது இதற்கு தொடு உணர்வு இருக்கின்றதே என்பதை உணர்ந்து கொண்டு இவ்வாறே இந்த தாவரங்களின் அடுத்த படிநிலையாகிய புழு பூச்சிகளுக்கு புலன்கள் கூடுதலாக கிடைத்திருக்கின்றது. அதுபோன்றே ஊர்வன, பறவைகள், மிருகங்கள் என ஒவ்வொன்றுக்கும் பிரத்யேக புலன்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே மிருகங்களுக்கு ஐம்புலன்கள் கிடைத்திருக்கின்றது. அது கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு என்ற ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஆறாம் அறிவாகிய பிரத்யேக மனதை படைத்தவன்தான் மனிதன் என்பதை எவன் ஒருவன் தன்னுள்ளே விசாரித்து அறிந்து கொள்கின்றானோ அவன் மட்டும்தான் தன் மனதை மிக மிக பக்குவமான வழிகளே பயணிக்க வைக்கின்றான். அந்த மனிதன் மட்டும்தான் தன்னுள்ளே தன்னை யார் என்று விசாரித்து அறிந்து கொள்கின்றான். அப்படிப்பட்ட உத்தம முமுட்சுக்கள் தான் இந்த உலகத்திலே ஞானிகளாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லையில்லாத பேரறிவு தன்னுடைய அறிவு பிரவாகத்தை எங்கும் எதிலும் பாய்ச்சிக் கொண்டிருக்கின்றது. அதிலே பிரதிபிம்பிக்கின்ற உபாதிகளாகிய இந்த உடல்கள் ஒரு அறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு கொண்ட மனிதன் வரை பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இதிலே பிரத்யேக பகுத்தறிவை கொண்ட 6ஆம் அறிவாகிய மனதை கொண்ட மனிதன் மட்டும்தான் நான் யார் என்று தன்னை விசாரித்து அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தனக்கு கொடுக்கப்பட்ட
பிரத்யேக பகுத்தறிவாகிய ஆறாம் அறிவை பயன்படுத்த தெரியாத மனித இனம் அநேக அல்லல்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இதிலே அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணமாகிய ஆறாம் அறிவை யார் ஒருவர் நன்கு அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தனக்கு கிடைத்த மனம் என்ற பிரத்யேக சக்தியின் மூலம் இந்த பிரபஞ்சம் எல்லையற்ற அறிவின் விரிவாக இங்கு காணப்படுகின்றது. அதிலே எண்ணற்ற ஜீவராசிகளிலும் ஏராளமான புலன்களின் வாயிலாக அறிவு வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவைகளுக்கு உட்பட்ட புலன்களின் வாயிலாக ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்கின்றது. இதிலே ஐம்புலன்களை கொண்ட மனிதன் ஒவ்வொரு புலன்களின் வாயிலாகவும் ஒவ்வொரு விஷய சுகங்களையும் இந்த உலகத்திலே அறிந்து கொள்கின்றான். அவைகளின் வாயிலாக பார்க்கின்றான், கேட்கின்றான், நுகர்கின்றான், சுவைக்கின்றான், உணர்கின்றான். இந்த புலன்களுக்கு எட்டாத அந்த உன்னத உணர்வு நிலை என்பது உடல் கடந்த ஒரு உயரிய நிலை என்று தான் கூறப்பட வேண்டும். இந்த புலன் இன்பங்களிலே அனுபவமாக்குகின்ற அனைத்து விஷய சுகங்களும் அந்த மனம்தான் அனுபவமாக்கிக் கொள்கின்றது. அந்த மனமோ அந்த பேரறிவின் பிரதிபிம்பம். அந்த பிரதிபிம்பத்தின் பிரகாசம் இந்த அளவுக்கு இன்ப துன்பங்களை அனுபவிக்க முடியும் என்றால் எல்லையில்லாத அந்த பேரறிவின் வெளிப்பாடு எப்படி இருக்க முடியும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இதை கடந்த பாடங்களிலே சில அவமானங்களின் வாயிலாக விளக்க முயற்சித்திருக்கின்றேன். அதாவது ஒன்றே ஆகிய சூரியன் பூமியிலே காணப்படுகின்ற நீர்நிலைகளை பொறுத்து பலவாறாக பிரகாசிக்கின்றது என்றும், அதிலே கலங்கிய குட்டை நீரிலே சரிவர பார்க்க முடியாத பிரகாசம் குன்றிய சூரியனாகவும், தெளிந்த கிணற்று நீரிலே அல்லது ஆற்று நீரிலே பிரகாசமான சூரியனாகவும் காணப்படுகின்றது. ஆக ஒன்றேயான சூரியன் ஒவ்வொரு நீர்நிலைகளின் தன்மையை பொறுத்து ஏற்றத்தாழ்வுகளுடன் காணப்படுவது போன்று ஒன்றேயாகிய பேரறிவு தன்னுடைய பிரதிபிம்பத்தை பிரகாசிக்கின்ற உடல்களை பொறுத்து ஏற்றத்தாழ்வுகளுடன் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே ஒரு தாவரத்திற்கு தொடு உணர்வு என்ற ஒரு புலன் மட்டும் இருப்பதினாலே அவைகள் அந்த எல்லைக்கு உட்பட்டுத்தான் அந்த அறிவை கையாளுகின்றன. அதன் அடுத்த பரிமாணமாகிய புழு பூச்சிகள் இரு அறிவுகளுக்கு உட்பட்டு அந்த பேரறிவை கையாளுகின்றன. அவ்வாறே 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு என்ற மிருகங்கள் வரை தனக்கு கொடுக்கப்பட்ட புலன்களின் வாயிலாக அந்த அறிவை அறிந்து கொள்கின்றன, கையாளுகின்றன. அதிலே உண்டாகின்ற சுக துக்கங்களிலே இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றன. இந்த படிநிலைகளின் வரிசையிலே 6ஆம் அறிவை அடைந்த மனிதன் 5 புலன்களை தன்னகத்தே கொண்டிருந்தாலும் பிரத்யேக புலனாகிய பகுத்தறிவென்ற மனதை கொண்ட மனிதன் அந்த மனதின் வாயிலாக நன்மை தீமைகளை பகுத்தறிந்து கொண்டு இந்த படைப்பின் சாராம்சம் என்ன, இந்த படைப்பை படைத்தவர் யார், இந்த படைக்கப்பட்ட படைப்புகளிலே நான் யார் என்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது நான் இந்த உடல் அல்ல, மனமல்ல, புத்தி அல்ல, நான் என்று சதா தன்னில் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்ற அகங்காரமும் நான் அல்ல, இதையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற வெட்ட வெளியாகிய அந்த பேரறிவுதான் நான். என்னுடைய எல்லையில்லா பேரறிவு பிரகாசம் ஒவ்வொரு உடல்களிலும் இவ்வாறு பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. அந்த உடல்களின் தன்மைக்கு ஏற்ப வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட எல்லையில்லாத என்னுடைய வியாபகம், எங்கும் எதிலும் நீக்க மறைந்திருக்கின்ற என்னுடைய விஸ்வரூபம் ஒவ்வொரு உடலின் தன்மையை பொறுத்து வெளிப்பட்டு கொண்டிருப்பதினாலே இந்த பிரத்யேக மனித உடலிலே
நான் என்னை அறிந்து கொள்ள முடியுமானால் என்னை போன்ற பாக்கியசாலி யாருமே கிடையாது என்பதை எவன் ஒருவன் தனக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு பிரத்யேக மனித உடலை கொண்டு அறிந்து கொள்கின்றானோ அவன் என்றென்றும் நிலையாய் இருக்கின்ற அந்த எல்லையில்லாத பேரறிவாகவே நான் இருக்கின்றேன் என்பதை ஏற்றுக்கொள்கின்றான். அவ்வாறு ஏற்றுக்கொள்வது மட்டுமின்றி அந்த பேரானந்த பேரறிவை தன்னுள்ளே பேருணர்வாய் உணர்ந்து கொள்கின்றான். அந்த உணர்வின் வெளிப்பாடுதான் அன்பாக இங்கே மலருகின்றது. அதன் காரணமாகத்தான் தான் தன் எதிரிலே பார்க்கின்ற ஒவ்வொரு உடல்களுக்குள்ளும் அந்த அறிவின் வெளிப்பாடு என்பதை அறிந்து கொண்டதின் வாயிலாக அந்த எல்லையில்லா அறிவின் வெளிப்பாடே இந்த பிரபஞ்சம் என்பதை ஏற்றுக்கொண்டதின் வாயிலாக எல்லாவற்றையும் நேசிக்க முடிகின்றது. அப்படிப்பட்டவன்தான் அன்பே சிவம் என்று அழைக்க முடிகின்றது. ஆகவே உணர்வே இறைவன், அறிவே இறைவன் என்பதை அழகாக நம்முடைய சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன. அந்த உணர்வை தன்னுள்ளே உணர்ந்து கொண்ட உத்தம ஞானிகள் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்துத்தான் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஞானிகளோ உடலளவிலே தான் உணர்ந்து கொண்ட அந்த உன்னத விஷயத்தை தான் வாழுகின்ற பொழுதே அந்த பேரறிவோடு இரண்டர கலந்து விடுகின்றார்கள். அவர்கள் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அவர்கள் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஆக என்றென்றும் நிலையாய் இருக்கின்ற அந்த ஏக அறிவாகிய எல்லையற்ற வெட்டவெளியே நான் என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆகவே இந்த பாடத்திலே நான் யார் என்ற ஒரு கேள்வியிலே 1000 விளக்கங்கள் கூற முடியும். இருப்பினும் கால நேரம் கருதி உண்மையில் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உன்னத வழிமுறையாகிய நான் யார் என்ற விசாரத்தை உங்களுக்குள்ளேயே மேற்கொள்ளுங்கள். இந்த பயணப்பாதையிலே ஒவ்வொரு அனுபவங்களும் உங்களை தானாகவே மேல்நிலைக்கு உயர்த்தி கொண்டு செல்லும். பெரும்பாலான ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களிலே சிக்கிக்கொள்ளாமல் அவைகளை என்ன என்று விசாரித்து பாருங்கள். அவை எதனால் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது, இந்த எண்ணத்தின் வெளிப்பாட்டினாலே நான் எதை அடைகின்றேன், எதனால் எனக்கு இன்ப துன்பங்கள் உண்டாகின்றது என்பதையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இங்கு இன்பமும் துன்பமும் மனதிற்குத்தான் ஏற்படுகின்றதே தவிர உண்மையில் எல்லையில்லாத அந்த உணர்விற்கோ அறிவிற்கோ ஒன்றுமே கிடையாது. அது என்றென்றும் பேரானந்த நிலையிலே சச்சிதானந்த சுரூபமாக நிறைந்திருக்கின்றது. சத்தாகிய அதன் இருப்பு சித்தாகிய அறிவின் வாயிலாகத்தான் ஆனந்தத்தை அடைய முடிகின்றது என்பதைத்தான் அநேக ஞானிகள் இந்த உலகத்திற்கு உபதேசித்திருக்கின்றார்கள். ஆகவே அறிவின் இருப்பை அறிந்து கொள்ளக்கூடிய அதி உன்னத பிறப்பாகிய மனித பிறப்பை சரியானபடி பயன்படுத்தி கொண்டு அவ்வாறு கிடைத்த மனித உடலிலே மகத்தான மனதை நன்கு செம்மைப்படுத்தி கொண்டு சிறப்பான வாழ்க்கையை வாழும் பொழுதே வாழ்ந்து இந்த உடலை விட்ட பிறகும் என்றென்றும் பிறவா பெருநிலையாகிய அந்த பேரறிவுடன் இரண்டர கலந்திருத்தலே இங்கு பிறவாமை என்றும் கூறப்படுகின்றது. இதை அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்றவனை முமுட்சு என்று சாஸ்திரம் அழைக்கின்றது. இந்த விஷயங்களை நன்கு அறிந்து கொண்டவர்களை ஞானி என்று எடுத்து கூறுகின்றது. ஆக முமுட்சு, ஞானி, மனிதன், மிருகம், பறவை என்று எந்த ஒரு உடல் விஷயங்களிலேயும் சிக்கிக்கொள்ளாமல் வந்து போகின்ற இந்த உடல்களெல்லாம் உண்மையல்ல, என்றென்றும் உணர்வாய் இருக்கின்ற அந்த பேரறிவே நான் என்பதை அறிந்து கொண்டு ஆனந்தமுடன் வாழுமாறு
கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.